எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா. இப்போ ராசினி வயசு 35 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல சாந்தமான குணம் உள்ள அதே நேரம் நல்ல வசதியில் பின்னோட நம்ம கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா முதலியார்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா கும்பம்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டாதின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் பார்த்துட்டு வராங்கம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சதை சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஒரு பிரபலமான காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாங்களா. இவங்க ஜாயின் பண்ணி சில மாதம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல சிலை தான் வாங்கிட்டு வராங்களாம்மா. இவங்க பிஹெச்டி முடிச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க. நல்ல சாந்தமான கேரக்டர் உள்ளவங்க தாம்மா இவங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்காங்களா. அதாவது மெடிசன் கவர், ட்ரெஸ் கவர் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்களா. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்களா. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களாம்மா. வீட்டையும் பார்த்துட்டு ஃபேக்ட்ரி ஒர்க்லேயும் சப்போர்ட் பண்ணுறாங்களா. எங்கள் அப்பாவுக்கு சில பிராண்ட் ட்ரெஸ் ஷோரூம்ஸ் எல்லாம் கிளைண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். எங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்க சொல்லியிருக்காங்கம்மா. ஒரு தம்பி இருக்காங்களா. அவங்களுக்கு மேலே ஜெய் தனியாக செட்டில் ஆகிட்டாங்களாம்மா. இவங்க தம்பி எங்கள் அப்பா பண்ணுற பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பெற்றிருக்காங்களா. இவங்களுக்கு பையனுக்கு தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு இவங்களுக்கு கருத்து காலத்தினால தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்களா. அது என்னென்னு நம்மளுடைய டீட்டெயிலாக சொல்லலாமா. அதுலேருந்து இவங்க ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்களா. இவங்க ஒர்க் பண்ணி ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சிருக்காங்களாமா. இப்போ இவங்க அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் மெசேஜ் பண்ணி பணம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க ஆல்ரெடி சில மேட்ரிமோனியில் பதிவு செஞ்சு வச்சிருக்காங்களாமா. அதுலேருந்து வர வரங்கள் இவங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலன்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இல்லாதவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்கம்மா. பெரும்பாலும் வீட்டோட ஒரு சம்மதிக்க மாட்டாங்க சொல்லியிருக்காங்கம்மா. நல்ல கேரக்டராக இருந்து குடும்பத்தை கேரிங்காக பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்கறேன்னு சொல்கிறாங்கம்மா. அதே போல் உங்கள் வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்க மாட்டாங்களா. மேரேஜுக்கு அப்புறம் வாழப்போகிற லைஃப் மட்டும் நல்லபடியாக வாழ்ந்த போது எதிர்பார்க்குறாங்க. இவங்க போன லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்களா. வரப்போகிற துணைக்கும் இது 2ஆம் மேரேஜாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. அப்போ தான் இவங்க வழி உணர முடியும் அவங்க நம்புகிறாங்கம்மா. வேலைக்கு போகணும் அவசியம்னு சொல்கிறாங்க. இவங்களையும் அவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துட்டு போய் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எங்கள் அப்பா கூட சேர்ந்து பண்ணலாம்னு சொல்கிறாங்கம்மா. இந்த மாதிரி தங்கமான குணம் படித்த பெண்ணை மிஸ் பண்ணிடாதீங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.